பேரருளே பரம்பொருளே உயர்ந்தவரே உன்னதரே நீர்தானே ஆண்டவர் நீர்தானே என் தேவன் பேரருளே பரம்பொருளே உயர்ந்தவரே உன்னதரே நீர்தானே ஆண்டவர் நீர்தானே என் தேவன். பேரருளும் பரம்பொருளும் நித்தியத்திற்கும் தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரே, இதோ உம்முடைய நேச மகன் நான். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபையை தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி உமது நாமத்தையே மகிமைப்படுத்தி நிற்கிறேன் சுவாமி. தேவரீர் என்னோடு கூட இருந்து எனக்கு முன் நின்று ஆண்டவரே என்னை மறைத்து உம்முடைய நாமத்தின் மகிமையின் வல்லமையின் ஆற்றல் வெளிப்படுவதை உம்முடைய ஜனங்கள் கண்டுணர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தேவர் இருந்த அற்புதமான வேளையை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜீவ வார்த்தை என்னும் தேவனுடைய வார்த்தை அற்புத வார்த்தையாக, ஆச்சரியமான வார்த்தையாக, அதிசயங்களை நிகழ்த்தும் வார்த்தையாக வெளிப்படுகின்ற இந்த ஆசீர்வாதமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே இதோ இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு என்ன செய்ய போகிறது, என்ன செய்ய முடியும் என்று ஆவலோடு கரிசனையோடு கலங்கி காத்து நிற்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் என் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, மனதுருக்கமுள்ள தெய்வமே, மாசற்ற மகா பரிசுத்த தேவனே, இதோ எனது நேச ஜனங்கள், இதோ எனது நேச ஜனங்கள் பரிதபித்து நிற்கிறார்கள். பரிவு கொண்ட தேவனாய் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே, அவர்களுக்காக பரிவு கொண்டு நீர் நிற்கிறீரே. உம்முடைய கிருபையின் பரிவையும் இரக்கத்தையும் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வேளையிலே என் ஆண்டவரே, குடும்பத்தின் சூழ்நிலைகளை செய்ய முடியாமல், சமாளிக்க முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி கிடக்கிறேனே என்று நிற்கிறார்களே. சோதனைகள் சோதனைகள் சோதனைகளுக்கு மேல் சோதனைகளும் வேதனைகளுமாய் நிறைந்த என் வாழ்க்கைக்கு நிம்மதியே இல்லாது கிடக்கிறதே என்று உழண்டு கிடக்கிறார்களே ஆண்டவரே. தொழில்கள் முடக்கப்பட்டு போனது, குடும்பத்தை நடத்துவதற்கு கூட சரியான வருமானம் இல்லாமல் போகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இனி என்ன செய்ய முடியும், எதை சாதிக்க முடியும்? என் கையில் இருந்தவைகளெல்லாம் வீணாய் போய்விட்டது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று உள்ளமெல்லாம் உடைந்து கிடக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்களே ஆண்டவரே. கொடூரமான வியாதிகள், ஐயோ இந்த வியாதியினாலே என் உயிர் போய்விடும் என்று சொன்னார். என் குடும்பத்தை யாரால் காக்க முடியும் என்ற அவல நிலையோடு அல்லல் பட்டு அலைமோதி அல்லும் பகலுமாய் தூக்கம் இல்லாது ஆண்டவரே, வேதனைகளின் கொடூரம் தாங்க முடியாமல் ஆண்டவரே உழண்டு கொண்டு இருக்கின்ற இதோ உம்முடைய பிள்ளைகளும் இதோ ஒரு பக்கமாக இருக்கிறார்களே. எத்தனை எத்தனை இடைவர்கள், எதிர்பாராத ஆக்சிடென்ட்டுகள், எதிர்பாராத கொடூர நிகழ்ச்சிகள் ஆண்டவரே, இவைகளெல்லாம் தாங்க முடியாது தத்தளித்து அப்பா என்ன செய்வது, என்ன செய்வது, எப்படி காலங்களை நகர்த்துவது என்று கூட முடியாமல் தெரியாமல் ஆண்டவரே, வேறு வழியே இல்லையே, வேறு வழியே இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஜனங்கள் எத்தனை எத்தனை ஆண்டவரே, எத்தனை எத்தனை. என் தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய சஞ்சலமான இருதயத்தை நீர் திறந்து
நிமிர்ந்து பார்ப்பீராக. உம்முடைய கிருபையின் கண்கள் உடைந்து சிதறி கிடக்கிற அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை இப்பொழுது கண்ணோக்கி பார்ப்பதாக. இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, நீர் இப்பொழுது மனம் இறங்குவீராக. நீர் மனம் இறங்கி செய்கிற அற்புத கொடைகளின் ஆற்றலை இப்பொழுது இதோ உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. உமக்கு நன்றி செலுத்துவதை நான் மனம் குளிர காதார கேட்டு என் இருதயத்தால் நானும் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாள் மாத்திரமல்ல, மணி துளி மாத்திரமல்ல, நிமிட துளிகள் கூட கண்ணிமைக்கும் நேரத்திலே என்ன நடக்கிறது, எப்படி நடந்து விட்டது, என்ன ஆயிற்று என்று அல்லல் பட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அலைமோதி நிற்கக்கூடிய சூழ்நிலை, பரிதபிக்கின்ற சூழ்நிலை ஏராளமாய் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகளை நாம் சமாளிப்பது என்பது மனிதனுடைய உத்தியினாலே, புத்தி கூர்மையினாலே, சக்தியினாலே முடிகிறதா, முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. கண்ணிமைக்கும் நேரத்திலே நினைக்க முடியாத காரியங்கள் அவல நிலைகளாக என் உயிருக்கே ஆபத்தாக கூட முடிந்து கொண்டிருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு கணப்பொழுதில் எத்தனை உயிர்கள் மொத்தமாக அழிந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலைகளிலே நாம் வாழுகிறோமே, வாழ்ந்து கொண்டிருக்கோமே, வாழ வேண்டுமே. எப்படி வாழ்வது? என் பலன் எனக்கு போதுமா? என் திடன் எனக்கு போதுமா? என் ஆற்றல் எனக்கு போதுமா? என் வலிமை எனக்கு போதுமா? போதாது ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒன்று போதாது. தேவனுடைய இரக்கமும் அருளும் கிருபையும் இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே வீட்டை விட்டு வெளியே புறப்பட்ட நாம் மீண்டும் வீட்டிற்குள் வர முடியும் என்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து ஆண்டவருக்குள் வாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருக்குள் ஆற்றலோடு பிரவேசிக்க ஆசைப்படுங்கள். அப்பொழுது அவர் தமது அன்பு தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் 23:6 சொல்லுகிறதே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்பொழுது ஆண்டவருடைய நன்மைத்தனங்களும் ஜீவிய காரியங்களும் நம்மை தொடருவதாக, நம்மை வழி நடத்துவதாக, நம்மை பலன் கொண்டு காத்து நிறைவான வழிகளில், செம்மையான வழிகளில் நடத்துவதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நான் ஆண்டவருக்கு உகந்தவனாக, நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்டவனாக, நான் ஆண்டவருடைய பாதைகளை பற்றி வழிநடக்க ஆசைப்படுகிறவனாக வாழுகின்றேனா? அப்பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மை காத்து வழிநடத்தும். ஆண்டவருடைய நன்மைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருமித ஆசீர்வாதங்களால் நிறைவுபடுத்தும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது நான் கர்த்தருடைய இல்லத்திலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து வாழ்நாளெல்லாம் நமக்கு வருகின்ற பொழுது நம்முடைய ஜீவிய நாட்கள் அவருக்குள் பலன் கொண்டு நிலைத்திருக்கும். அப்படி நிலைத்து நிற்கின்ற பொழுது நான் ஆண்டவருடைய இல்லத்திலே, நான் ஆண்டவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக, நிறைந்த நாட்களாக நான் பெரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய கிருபையால் வாழ்ந்திருப்பேன், நிலைத்திருப்பேன் என் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் எவ்வளவாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நன்மையையும் ஆண்டவருடைய கிருபையையும் பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய ஜீவிய நாட்களெல்லாம் நம்மை தொடர்ந்து வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பற்றி கொண்டு வர, ஆண்டவர் நமது கரத்தை பிடித்து வழி நடத்தி வர, ஆண்டவர் நம்முடைய கால்கள் செம்மையான பாதைகளிலே இடராதபடி வழி நடத்தி செல்ல நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே என் மகனே, என் மகளே, திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆண்டவரோடு சங்கமிக்க, அந்த ஆண்டவரோடு ஒப்புரவாக, அந்த ஆண்டவரோடு நேசத்தால் ஒன்றுபட, அவரை பின்பற்றி நடக்க, அவருடைய வழிகளில் சறுக்காதபடி நடக்க நாம் எத்தகைய அளவிலே தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. சங்கீதம் 36:8 சொல்லுகிறதே, ஆண்டவரே உமது இல்லத்தின் செழுமையினாலே, உமது வீட்டின் செழுமை எவ்வளவு மேலானது, அந்த செழுமையினாலே இம்மக்கள் நிறைவு பெறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். உமது பேரின்ப நீரோடையில் நேர் அவர்களுடைய தாகத்தை தணிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இது எப்பொழுது? ஆண்டவரை நாம் நேசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நாம் அன்பு செய்கின்ற பொழுது, நம்முடைய அன்பையும் நம்முடைய அளவில்லாத நேசத்தையும் விட அளவற்ற நேசம் கொண்டு நம்மில் ஆண்டவர் செயல்பட்டு அவருடைய இல்லத்திலே, அவருடைய வீட்டிலே நம்மை செழுமையால் நிறைவுபடுத்தி செம்மையான பாதையில் வழி நடத்தி அவருடைய பேரின்ப வீட்டிலே, அவருடைய பேரின்ப நீரோடையிலே நம்மை மகிழச் செய்து, நம்முடைய தாகத்தை தணித்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வாதமாய் நிறைவேற்றி நம்மை கரம் பற்றி வழி நடத்த காத்திருக்கிற கருணை தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் வாழ்வு தரும் ஊற்றாயிருக்கிறார். அவரிடத்தில் தான் வாழ்வு உண்டு, வாழ்வு தரும் ஊற்று அவரிடத்தில் தான் உண்டு. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே இந்த வாழ்வு தரும் ஊற்றை நாம் பெற்றுக்கொள்ள, இந்த வாழ்வு தரும் ஊற்றிலே நாம் பங்கு கொள்ள, ஆண்டவருடைய கிருபையிலே, ஆண்டவருடைய நன்மைத்தனங்களிலும் ஆண்டவருடைய கிருபையிலும் நாம் மூழ்கி இருக்கும்படி ஆண்டவருக்குள் நாம் இருக்க வேண்டும். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த அளவற்ற கிருபையுள்ள தெய்வம், மகிமையின் செல்வம், மாசற்ற செல்வம், மகா பரிசுத்த செல்வம், அந்த ஒப்பற்ற செல்வம் தான் என் இயேசு. ஒப்பற்ற செல்வம் என் இயேசு. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக செல்வங்களெல்லாம் செல்வங்கள் அல்ல. அப்படி என்றால் எவைதான் செல்வம்? ஏன் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களெல்லாம் செல்வங்கள் அல்ல என்று சொல்லுகிறோம்? உலகத்தில் உள்ள செல்வங்கள் அநேகருடைய கண்களுக்கு வெளிச்சமாக, அதுவே வாழ்வை நிலைப்படுத்துவதாக, உயர்த்துவதாக, மேன்மைப்படுத்துவதாக, பெருமைப்படுத்துவதாக நிகழலாம், தெரியலாம், செயல்படலாம். ஆனால் அதனுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது? ஏன் இந்த உலக செல்வங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய செல்வங்களாக இல்லை? அவை நிலைத்து நிற்பது இல்லை. அந்த செல்வங்களால் மனிதனுக்கு நிறைவான நிம்மதியான வாழ்வு கிடைப்பதில்லை. ஏதோ அந்த சூழ்நிலைகளுக்கு மேன்மையை ஊட்டுவதாக, மேம்படுத்தி நடத்துவதாக, பெருமை ஊட்டுவதாக, மகிழ்ச்சி ஊட்டுவதாக நிகழ்கிறதை தவிர அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவான, நிம்மதியான, நிலையான சூழலை உருவாக்க முடியாது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இத்தகைய சூழ்நிலையிலே அப்படி என்றால் நிலையான நிம்மதியை பெறக்கூடிய செல்வத்தை நாம் எங்கே பெறுவது, எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்க்கின்ற வேளையிலே, அத்தகைய நிலையான, நிம்மதியான, நிறைவான செல்வம்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் இயேசுதான் நிலையான, நிறைவான, செழுமையான, செழிப்பான ஒப்பற்ற செல்வம். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லுகிறோம்? தந்தையாம் கடவுள் சொல்லுகிறார், நாம் சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை, தந்தையாம் கடவுள் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:19 இயேசு கிறிஸ்துவின் வழியாக
தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய தேவைகளையும் நிறைவு செய்ய முடிகிறது, நிறைவு செய்யப்படும் என்று அருமையாக சொல்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு, நிறைவு செய்வதற்கு தேவனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள ஒப்பற்ற செல்வம் தான் நிலையுள்ளதாக, நிறைவுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இத்தகைய ஒப்பற்ற செல்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்பதை அறிந்த பின்பும் கூட அறியாதவர்கள் ஒரு புறம், அறிந்திருக்கிறேன் அறிந்த பின்பும் கூட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடுத்து மற்றவர்களை பின்பற்றுவது, மற்ற பாதைகளை பின்பற்றுவது ஏன், எதற்காக? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. மனிதருடைய கோட்பாடுகளையும் மனிதருடைய கட்டளைகளையுமே மேற்கொண்டு செயல்படுகிறார்கள். என்னுடைய வழிகளை புறக்கணித்து நிற்கிறார்கள், என்னுடைய பாதைகளை பற்றி கொள்ள விரும்பாதிருக்கிறார்கள் என்று தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அன்றைய காலம் முதலாய் இன்றைய காலம் வரையிலும் கூட மனிதர்களுடைய கட்டளைகள், கோட்பாடுகள், வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்கத்தான், அதிலே பெருமைப்படத்தான் வாழ நினைக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், மண்ணுலகிலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென செல்வங்களை சேர்த்து வைக்க நீங்கள் ஆசைப்படாதிருங்கள். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19வது இறைவசனம் சொல்லுகிறது, மண்ணுலகில் உங்களுக்கு என நீங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக? மண்ணுலகிலே செல்வங்கள் மிகுதியாக சேர்த்து வைப்பதனாலே அந்த செல்வங்களால் மனிதனுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் ஆபத்துகளும் அதிகமாகிறதும் கூட இந்த செல்வங்களால் இங்கே பூச்சிகளும் புள்ளிகளும் அரிக்கக்கூடிய, ஒன்றுமில்லாது சேதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை மண்ணுலகில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் விண்ணுலகிலே உங்கள் செல்வங்களை சேர்த்து வையுங்கள். விண்ணுலகிலே நீங்கள் செல்வங்களை சேர்க்கின்ற பொழுது அந்த செல்வங்களை பூச்சியோ புழுக்களோ அழிப்பதில்லை, துருக்கள் பிடிப்பதில்லை. மாறாக அந்த செல்வங்கள் தேவனுடைய கிருபையால், ரட்சிப்பு என்னும் மேன்மையால் சிறந்து நிறைந்து விளங்குவதாக இருக்கிறது என்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த செல்வம் எங்கே நாம் வைத்திருக்கிறோமோ நிச்சயமாக அங்கேதான் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உள்ளம் அனைத்தும் செயல்படும். இதில் உண்மை. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கேதான் உங்கள் உள்ளம் இருக்கும் என்று. அப்படி என்றால் நம்முடைய செல்வம் எங்கே இருக்கிறது, நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே 2 பெருந்தலைவர்களை ஒன்று இணைத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அவை ஒன்று இணைய முடியுமா என்பதைத்தான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதிலே முதலாவதாக கடவுளையும் இரண்டாவதாக செல்வத்தையும் நிறுத்தி இருக்கிறார்கள். மனித வாழ்க்கையிலே இதிலே எது முதலில் தேவை என்று சொன்னால் இரண்டும் தேவைதானே என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இன்னும் அநேகருடைய பதில் எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால், செல்வம் இருந்தால் தானே உலகில் வாழ முடியும், செல்வம் தானே முதலிடம், செல்வம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே யார் மதிக்கிறார்கள், நம்மால் என்ன செய்ய முடிகிறது, எதை சாதிக்க முடிகிறது, ஒன்றும் செய்ய முடிவதில்லையே, செல்வம் தானே மேன்மை என்று சொல்வார் அநேகர் இருக்கிறார்கள். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பணமும் பொருளும் செல்வமும் இருந்துவிட்டால் வாழ்ந்துவிட முடியுமா என்ற அடுத்த ஒரு வினா எழும்புகிறது. செல்வம் இல்லாமல் வாழ முடியுமா என்ற ஒரு வினாவுக்கு அடுத்த ஒரு வினாவாக பணமும் பொருளும் செல்வமும் மட்டும் இருந்துவிட்டால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா, நிறைவாக வாழ்ந்துவிட முடியுமா, சமாதானமாக வாழ்ந்துவிட முடியுமா, சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியுமா என்ற வினாக்கள் அடுத்து அடுத்து எழுப்பப்படுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்திலே நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா, இந்த உலக செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுப்பப்படுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை முக்கியம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி முக்கியம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒரு 2 நண்பர்களுடைய வாழ்க்கையின் உண்மை நிலை சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்து நிறைவேறிய ஒரு காரியம். 2 பேரும் நல்ல நண்பர்கள்தான். ஆனால் 2 பேரும் வெவ்வேறான துறைகளை, வெவ்வேறு விதமான வேலைப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள், வெவ்வேறு விதமான தொழில்துறைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த 2 நண்பர்களிலே முதல் நண்பர் மிகுந்த கடவுள் பக்தி உள்ளவர், தெய்வ பயம் உடையவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், கடவுளுடைய வார்த்தைகளின் படி நடக்க மிகுந்த ஆசை கொண்டவர். அவருடைய நண்பரோ கடவுள் அச்சம் இல்லாதவர், கடவுளை பற்றி கண்டுகொள்ளாதவர், கவலைப்படாதவர், நினைத்து பார்க்காதவர். ஆனால் இருவரும் நண்பர்களாக இருப்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய கேள்வியாக இருக்கிறது. இவர்கள் வாழ்க்கையிலே இந்த கடவுளை நேசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் நிதானமாக செயல்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடவுளை நேசிக்காத மனிதனுடைய வாழ்க்கையில் மிக வேகமான வளர்ச்சி என்ற ஒரு மேன்மை அவர் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே குறைந்த கால வேளைகளிலே காலங்களும் கடந்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய கால கடர்வின் சூழலிலே கடவுளை நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்க்கை அன்றைய சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டு, அன்றைய தேவைகளை சந்தித்து கொண்டு, எதிலும் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாத வகையிலே அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. கடவுளை நினைத்து பார்க்காத அவருடைய நண்பருடைய வாழ்க்கையிலே மிகுந்த மேன்மை, மிகுந்த உயர்வு, எல்லாவற்றிலும் உயர்வு, எண்ணி பார்க்க முடியாத அளவிலே சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய நிலையான இறுதியான சூழ்நிலை எப்படியாய் நிற்கிறது என்று பார்க்கத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கை நிறை நம்முடைய முன்வைக்கிறார். பாருங்கள், இப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிலையிலே அதிகப்படியான வருமானங்களை, செல்வங்களை பெற்றுக்கொண்டே உயர்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய வாழ்க்கை நிலையிலே வருமானங்கள் தடைபடுகிறது. கையிருப்பு தங்கியிருக்கின்ற அந்த செல்வங்கள், பொருள்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரமல்ல, எப்படி வேகமாக வளர்ச்சியும் கையிருப்பும் மேன்மையுமாய் விளங்கி கொண்டிருந்ததோ அதே போல கையில் இருக்கின்ற பொருட்களுக்கும் செல்வங்களுக்கும் தேய்மானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கையை விட்டு நழுவிக்கொண்டும் தொழில் முயற்சிகள் குறைவுபட்டு கொண்டும் சென்று கொண்டே இருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதனுடைய நிலை என்ன ஆயிற்று? சிறிது காலங்கள் கடந்தன. எத்தகைய சூழ்நிலைகளிலே அந்த செல்வங்கள் அழிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. எத்தகைய சூழ்நிலையிலே இவருடைய வாழ்க்கை நிலை தடுமாற்றத்திற்கு தள்ளப்பட்டது என்று யூகித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் தள்ளப்பட்டு நிற்கின்றார். ஆனால் இந்த கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை நிதானமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. தேவைகளை மாத்திரமே சந்தித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்படவும், தம்முடைய தேவைகள் அனைத்தும் தம்முடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் நிறைவாக பூர்த்தி செய்யப்படவும் மனம் மகிழ்ச்சி, மன நிறைவு, சமாதானம் என்ற சூழ்நிலையிலே ஆசீர்வாதமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த முதல் நண்பர், கடவுளை நோக்கி பார்க்கிறவர், கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர், தன்னுடைய வாழ்க்கை நிலையையும் தன்னுடைய நண்பருடைய வாழ்க்கை நிலையையும் நினைத்து பார்க்கின்றார். இதற்கு முன்பாக எத்தனையோ முறை அவர் எண்ணியது உண்டு. கடவுளை நேசிக்கின்ற என்னுடைய வாழ்வு இப்படி இருக்கிறதே,
கடவுளையே நேசிக்காத, கடவுளுக்கே அஞ்சாத என்னுடைய நண்பருடைய வாழ்க்கை எவ்வளவாய் உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று பல வேளைகளிலே சிந்தித்ததுண்டு. சிந்திப்பதும் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை தானே. இத்தகைய சூழ்நிலைக்கு மத்தியிலே இந்த ஒரு இறுதியின் நிலைப்பாட்டை அவர் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுதுதான் நினைக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்மை வழி நடத்தி செல்லுகிற கடவுள், நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏதுவான காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை எவ்வளவாய் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு மன நிறைவை, நிம்மதியை, சமாதானத்தை தந்து வழி நடத்துகிறார் என்று சிந்தித்து அவருடைய வாழ்க்கை நிறைவை சொன்னார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை நிலையிலே எத்தனையோ மனிதர்கள் கடவுளுடைய அன்பை இழந்து, கடவுளுடைய கொடைகளை உதறி தள்ளிவிட்டு, இந்த உலகத்தின்படி உலக செல்வங்கள், உலக பணங்கள், பொருளாதாரங்களை நான் சீக்கிரமாய் அள்ளிவிட வேண்டும், பெற்றுவிட வேண்டும், அனைத்தும் எனக்கே சொந்தமாகிவிட வேண்டும், எல்லாவற்றிலும் நான் முதன்மை பெற்றுவிட வேண்டும் என்று பலவிதமான குறுக்கீடான வழிகளிலே மனிதன் செல்ல ஆசைப்படுகின்றான். அதிலே மிகுந்த உயர்வை அடைய வேண்டும் என்று உயர்ந்த லட்சியத்தில் நிற்கின்றான். அதனுடைய விளைவு, அதனுடைய நிலைப்பாடு இதோ இந்த நண்பருடைய வாழ்வின் நிலையை போல செழிப்பாக தோன்றலாம், வளமையாக தோன்றலாம், மேன்மையாக தோன்றலாம், வசதியாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி என்பதோ, நிறைவு என்பதோ, சமாதானம் என்பதோ, சந்தோஷம் என்பதோ எல்லாமே குறைவுபட்டு போகும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 20 வரை உள்ள வார்த்தைகளின் நிகழ்வை பார்க்கின்ற பொழுது கூட ஒரு மனிதன், செல்வந்தன ஒரு மனிதன், மகா செல்வந்தனான் அந்த மனிதன், அவருடைய வாழ்க்கை நிலை தானே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை நிலையை வைத்துத்தானே அந்த மனிதனை அறிவற்ற செல்வந்தன் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த செல்வந்தனுடைய வாழ்க்கை நிலையும் அதுதானே. அவன் கடவுளை நினையாதவன், கடவுளை பற்றி யோசித்து பார்க்காதவன், கடவுளுடைய தயவை நினைக்காதவன், ஏறெடுக்காதவன். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் அளவற்ற தொழில்கள், அளவற்ற வருமானங்கள், அளவற்ற களஞ்சியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அளவற்ற முறையிலே. இந்த தானியங்களை, இந்த செல்வங்களை நான் எங்கே வைப்பேன், எங்கே சேர்த்து வைப்பேன் என்று கூட இடமில்லாத அளவிற்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன சொன்னான், மார்தட்டினான், நெஞ்சத்திலே கை வைத்து குமரினான் மகிழ்ச்சியிலே. நான் என் செய்வேன், எனக்கோ அறுவடையான செல்வங்கள், தானியங்கள், களஞ்சியங்கள் மிகுதியாக குவிந்து கொண்டிருக்கிறதே. என் வாழ்நாளெல்லாம் நான் களிகூர்ந்து மகிழும் அளவுக்கு இவைகளை நான் ஒரு பெரும் களஞ்சியத்திலே சேர்ந்து வைக்கப் போகிறேன் என்று நீ மகிழ்ந்திரு. இதோ அளவில்லாத செல்வங்கள், களஞ்சியங்கள் உனக்காய் சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. களிகூறு, மகிழ்ச்சியால் மெளிர்ந்து கொண்டாடு என்று மார்தட்டிய அந்த அறிவற்ற செல்வந்தனுடைய வாழ்க்கை நிலை எத்தகைய அளவிலே அழிந்து போனது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன வெளிப்படுத்தியது? சேர்ந்து கொண்டிருக்கின்ற, குவிந்து கொண்டிருக்கின்ற, மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, எல்லோரும் மத்தியிலும் உயர்த்தி பிடித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்ற செல்வங்களையும் பெருமைகளையும் பெரும் புகழ்ச்சிகளையும் கண்டு மார்தட்டி நிற்கிற மனிதனே, இன்றிரவே உன் உயிர் போக போகிறது, இன்றிரவே உன் உயிர் போக போகிறது. நீ சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் யாருக்கு? நீ சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் யாருக்கு? அன்று அந்த அறிவற்ற செல்வந்தருக்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இன்றும் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து, மறந்து, ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த உலக செல்வங்களும் இந்த உலக பொருளாதாரங்களும் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை காண்பிக்கும், என்னுடைய வாழ்க்கையில் உயர்வை தரும், என்னுடைய வாழ்க்கையில் தலைமையான தலைவர் என்ற பதவியை தரும் என்று மாறுதட்டி நிற்கிற மனிதனே,
உன்னை பார்த்து இன்றும் ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். அழிந்து போகிற இந்த செல்வங்களுக்காக ஏன் அலைந்து கொண்டிருக்கின்றாய் மனிதனே? அழியாத செல்வம், ஒளியாத செல்வம், உயிருள்ள செல்வம், நிறைவுள்ள செல்வம், ஒப்பற்ற செல்வம் என்னை தேடுங்கள் என்று. உங்கள் செல்வங்களிலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதிருங்கள். சீராக் 5:1 சொல்லுகிறது. எனவே அழியாத செல்வமாகிய என்னை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் 5:4 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, ஆண்டவரை நாடி செல்கின்ற பொழுது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகனே மகளே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசுவா 1:5, எபிரேயர் 13:5. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாய் ஆண்டவருக்குள் நீங்கள் சங்கமிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்குள் நீங்கள் உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரே விசுவாசத்தில் பலன் கொண்டு நிற்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நான் உன்மீது உண்மையாகவே மெய்யாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருகச் செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவருடைய கொடைகளை நீ தேடும் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கை, உலக செல்வங்கள் அனைத்திற்கும் மேலாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசையும் ஆற்றலையும் அவருடைய கிருபையையும் அவருக்கு ஏற்புடையதான எல்லா காரியங்களிலும் நீ நாடி செல்லுகின்ற பொழுது, தேடி செல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா கொடைகளுக்கும் மேலான ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் அவர் உனக்கு சேர்த்து தருவார் என்று மத்தேயு நற்செய்தி 6:32-33 சொல்லுகிறது. இந்த கிருபையுள்ள ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் ஒப்பு கொடுத்து ஒப்பற்ற செல்வமாகிய தேவனின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் உள்ள தெய்வமே, இதோ அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த செல்வங்களுக்காக கண்ணிமைக்கும் பொழுதிலே எங்கே போனது, எப்படி போனது என்று நினைத்து பார்க்க முடியாத இந்த அழிந்து போகும் செல்வங்களுக்காக அல்லும் பகலும் அயராது கண் விழித்து அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதனுக்காக ஆண்டவரே, இதோ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலக செல்வங்கள் எல்லாம் கண்ணிமைக்கும் பொழுதிலே அழிந்து போகும். இதை எத்தகைய வழிகளாலும் நான் அல்லும் பகலும் அழியா தேடி பெற்றுக்கொள்ளுவேன் என்று தேடி அலைந்து திரிந்து வீழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உண்மை தெய்வம் யார் என்பதை, உயிருள்ள தெய்வம் எது என்பதை, ஒப்பற்ற தெய்வமாகி இயேசு ஒருவரே நிலையான தெய்வம், நிலையான செல்வம், நிம்மதியான செல்வம், வாழ்வில் வளங்கொழிக்கத்தக்க செம்மையான செல்வம் என்று ஆண்டவரே, இந்த உலக ஜனங்களெல்லாம் உண்மை அறிந்து உண்மை செல்வமாகிய ஒப்பற்ற செல்வமாகிய உம்மை பற்றி கொள்ளவும், உம்மோடு ஒப்புரவாகி உம்முடைய நேசத்தின் கிருபையிலே வாழவும் கிருபையை பெற்றுக்கொள்ள தேவரீர் வழிகளை கொடுத்து ஆளுகை செய்வீராக. தந்தையாம் கடவுளின் திருவிழப்படி இந்த உலகத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவனே உம்முடைய பரிசுத்த செல்வம் என்னும் ஒப்பற்ற செல்வத்தினால் நிறைவுபடுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன்.